இன்னைக்கு காலையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவைக்கு அவரு வராரு சட்டமன்ற கூட்டத்துக்கு. ஸோ அந்த இடத்துல உதயநிதி, அதேபோல அவர் கூட அவர் பின்னாடி இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து முதலமைச்சர் அவருக்கு எதிராக கோஷம் போட்டிருக்காங்க. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல முதல்வர் விஜய் அவர்கள் திமுக அவங்களே எதிர்பார்க்காத ஒரு செம்மையான அடி ஒன்ன அங்க உதயநிதி, அதேபோல திமுகவினர்கள் அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு சட்டசபை கூட்டம் துவங்கறதுக்கு முன்னாடி இந்த அடிய முதலமைச்சர் விஜய் அவர் குடுத்திருக்காரு. ஸோ இதனால இந்த அடிய வாங்கின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கூட இருக்கிறவங்க மற்ற எல்லாருமே அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு தான் இன்னைக்கு சட்டசபைக்கு அவங்க வந்த கையோடைய இந்த அவமானம் உதயநிதி, அதேபோல திமுக கும்பல் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. அப்படி இன்னைக்கு காலையில முதலமைச்சர் விஜய் அவருடைய முன்னாடி இன்னைக்கு துவங்கின இந்த சட்டசபை கூட்டத்தில் என்னென்ன ஆர்ப்பாட்டம், என்னென்ன வேலைகளில் உதயநிதி அவர் ஈடுபட்டார், அது எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சு என்ன மாதிரியான அடியை முதல்வர் விஜய் அவர்கள் உதயநிதி அவருக்கு அவருடைய கூட்டத்துக்கும் இன்னைக்கு காலையில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த சூப்பரான சம்பவம் என்ன அப்படிங்கிறத இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி நம்பிக்கை தீர்மானம் எடுக்கிறதுக்காக சட்டசபைக்கு எல்லாருமே வந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் முதலாவது சட்டசபை கூட்டம் தமிழகத்தில் நடக்குது. ஸோ இந்த கூட்டத்துக்காக இன்றைக்கி காலையில் ஆளுநர் அவருடைய முன்னாடி இந்த சட்டசபை கூட்டம் துவங்கிறதுக்காக ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் எல்லாருமே சட்டசபைக்கு உள்ளே வந்த வண்ணம் இருக்காங்க. அப்போ முதலமைச்சர் விஜய் அவரும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சீக்கிரமாகவே சட்டசபைக்கு அவர் வராரு. அப்போது அந்த நேரத்தில் அங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே பிரச்சனை பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க உதயநிதி, அதே போல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அவங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபைக்கு உள்ளே அவர் போகிறப்ப அந்த இடத்துல கோஷம் போடுறாங்க. கையில் சின்ன சின்ன பேனர்களை வச்சுக்கிட்டு காது கேட்காத சிஎம், கதவல் சத்தம் கேட்கலையா, வாயை திறக்காத சிஎம் அப்படின்னு அந்த பலகைகள் பேனர்கள் கையில் வச்சுக்கிட்டு முதலமைச்சர் விஜய் அவருக்கு எதிராக உச்சக்கட்ட அமளி, உச்சக்கட்ட ஒரு பதட்டம், ஆர்ப்பாட்டம், இப்படி தொடர்ந்து ஒரு மாதிரியான சர்ச்சை பரபரப்பான விஷயத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க திமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே. ஸோ அந்த இடத்துல விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ரியாக்ஷனும் அவர் பண்ணிக்கல. சரி கத்துறீங்களா கத்துங்க, நான் உங்களுக்கு பின்னாடி சம்பவம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கவனம் முதல்வர் விஜய் அவர்கள் போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பன்னீர்செல்வம் அவர் வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கருப்பு பேட்ச் ஒன்று எடுத்து வாங்கி அவருடைய பாக்கெட்டில் மாட்டிக்கிறாரு. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா காது கேட்கலையா சிஎம் அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த பேட்ச் இருக்குது. அந்த பேட்சையுமே பன்னீர்செல்வம் அவருமே எடுத்து கொடுத்த உடனே சும்மா கிடைக்குதுன்னு அப்படின்னு வாங்கி மாட்டிக்கிட்டாரா என்னன்னு தெரில. வாங்கி மாட்டிக்கிட்டு அவருமே சட்டசபைக்கு உள்ளே போகிறாரு. இப்படி கம்ப்ளீட்டாக ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தையும் முதல்வர் விஜய் அவரை எதிர்க்கணும், அவருக்கு எதிராக பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தை பார்க்குறப்பவே நமக்கு தெரியுது. ஸோ இந்த சம்பவம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கப்ப அங்கே சட்டசபைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு பேட்டி ஒன்று தரப்படுது. ஸோ அந்த பேட்டியை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சூப்பரான சம்பவமே இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே தான் திமுகவுக்கு எதிராக அவர் அந்த ட்விஸ்டையே வச்சுருக்காரு. ஸோ அந்த பேட்டியை கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகோ அவருடைய மகன் அந்த பேட்டியை கொடுக்குறாரு. ஸோ என்னென்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அற்புதமாக ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆட்சியில் இதுக்கு முன்னாடி திமுக அவங்க பண்ண ஆட்சியை விட ஒரு சிறப்பான ஆட்சியை முதல்வர் விஜய் அவர் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு திமுக கட்சி அவங்கள எதிர்த்தும், அதே போல் முதல்வர் விஜய் அவருக்கு ஆதரிச்சும் பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் இந்த பேட்டியை அவர் கொடுக்குறாரு. ஸோ முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதிமுக அவங்களுக்குன்னு தனி சின்னம், தனி கட்சி அப்படின்னு இருந்தாலுமே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மதிமுக வைகோ அவர்கள் திமுக சின்னத்தில் தான் அவர் போட்டி இட்டார். திமுக சின்னத்தில் கூட்டணிக்கு கட்சிக்கு உள்ள அவங்க இருந்தாலுமே திமுக சின்னத்தில் போட்டி இட்டு தான் வைகோ அவர்கள் ஜெயிச்சிருந்தார். ஸோ இதன் காரணமாக திமுக சின்னத்துக்கு உள்ளே நின்று ஜெயிச்ச ஒரு மோசமான அவலமான நிலைமையில தான், அதாவது அவங்க விருப்பப்பட்டால் கூட அந்த கட்சிக்காக இருக்கிற எம்எல்ஏக்கள் வேறு கட்சிக்கு போக முடியாது அப்படிங்கிற அந்த அவலமான நிலைமையில தான் மதிமுகவை திமுக அவங்க வச்சுருக்காங்க. ஆனாலுமே அவங்க கூட்டணிக்கு உள்ளே இருந்து அவங்க சின்னத்தில் இருந்து ஜெயிச்சிருந்தாலுமே வைகோ அவர்களும் அதே போல் இன்றைக்கி சட்டசபைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வைகோ அவருடைய மகன் பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அதில் திமுக ஆட்சியை விட முதல்வர் விஜய் அவர்கள் சிறப்பாக ஆட்சி பண்ணுறாரு. நிச்சயமாக தமிழ்நாட்டை இன்னும் அடுத்த 5 ஆண்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்துகிட்டு போவார். திமுக ஆட்சியை விட முதல்வர் விஜய் ஆட்சி சிறப்பாக இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வைகோ அவர்களும் பேசினார். இன்றைக்கி அந்த சட்டசபைக்கு முன்னாடி வைகோ அவருடைய மகனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேட்டியை கொடுக்குறாரு. ஸோ இதை பார்த்த திமுகவினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக். ஏன்னா திமுக அந்த கட்சிக்கு உள்ளே இருக்கிற கட்சி தான் மதிமுக. அவங்க சின்னத்தில்
தொகுதிகளில் இருந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா ஏறக்குறைய திமுக கட்சிக்கு உள்ளே இருக்கிற ஒரு கட்சியாக தான் மதிமுகவுக்கு பார்க்கப்படுது. ஆனால் அவங்களே இப்போ நமக்கு எதிராக பேசுகிறாங்களே அப்படிங்கிறத இப்போ ஸ்டாலின் அவர்களையும் சரி, உதயநிதி அவர்களையுமே சரி, கண்டிப்பாக இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியலை. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே திமுக அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. முதல்வர் விஜய் அவருக்கு கதறல் சத்தம் கேட்கலையா, காது கேட்கலையா, வாய் திறக்காத சிஎம் அப்படின்னு அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயத்தை முதல்வர் விஜய் அவர் சட்டசபைக்கு உள்ளே போகிறப்ப முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக இந்த மாதிரியான கோஷம் சத்தங்கள் எல்லாமே எழுப்பப்படுது. திமுக சார்பாக எல்லாருமே அந்த ஆர்ப்பாட்டத்தை முதல்வர் விஜய் அவர் உள்ளே போகிறப்ப பண்ணுறாங்க. ஆனால் அந்த பக்கம் இவங்களுடைய கட்சிக்கு உள்ளேயே இவங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்க மதிமுக அவங்க என்னமோ பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர் பின்னாடி இருக்காங்க. அவர் நடத்துகிற அந்த ஆட்சி சிறப்பாக இருக்கு. முதல்வர் விஜய் கண்டிப்பாக 5 ஆண்டு முழுசாக அவருடைய ஆட்சியை பூர்த்தி பண்ணுவார். திமுகவை விட சிறப்பான ஆட்சியை நிச்சயமாக முதல்வர் விஜய் அவர் தருவார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா வைகோவும் இதுக்கு முன்னாடி சொல்கிறாரு. இன்றைக்கி சட்டசபை அந்த வளாகத்திலேயே வச்சு வைகோ அவருடைய மகனும் பேசுகிறாரு. ஸோ இப்படி பேசுனதால உங்கள் கட்சிக்கு உள்ளே இருக்காங்க, உங்கள் கட்சி கூட்டணியில் இருந்து அவங்க இன்னும் பிரிகிறேன் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவங்களுமே இந்த மாதிரி பேசுகிறப்ப அப்போ நீங்கள் எதுக்காக, அதாவது இன்றைக்கி சட்டசபை வளாகத்தில் உதயநிதி அதே போல் அவங்களுடைய அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே, அப்போ நீங்கள் மட்டும்தான் எதிர்க்கிறீங்க. மற்ற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி யாருமே முதல்வர் விஜய் அவருடைய ஆட்சியும் விமர்சனம் பண்ணலை, அவரையுமே விமர்சனம் பண்ணலை. அப்போ திமுக அவங்க மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி கதறல் சத்தம் மேடை போட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் மட்டும்தான் திமுக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணுறாங்க. உங்கள் கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ விஜய் அவருடைய ஆட்சி நல்லா இருக்குது, அவர் சிறப்பாக ஆட்சி பண்ணுறாரு, நிச்சயமாக தமிழகத்தை நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவார் அப்படின்னு அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ இதனால் அவங்களுடைய கூட்டணிக்கு உள்ளே இருக்கிற மதிமுக அவங்களே இப்போ தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜயை ஆதரித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி காலையில் சட்டசபை வளாகத்தில் இந்த பக்கம் திமுக திட்டினா அந்த பக்கம் மதிமுக சம்மந்தப்பட்ட வைகோ மகன் அவர் பாராட்டுறாரு. இதனால் இவங்க என்னதான் கதறினாலும் என்னதான் முதல்வர் விஜய் அவரை விமர்சனம் பண்ணாலும் அவங்க கூட சேர்ந்து தற்போது ஜால்ரா தட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டணி கட்சிகள் யாருமே இல்லை, எல்லாருமே விஜய் அவர் பின்னாடி வந்திருக்காங்க. முதல்வர் அவர் பின்னாடி வந்து அவருடைய ஆட்சியை பாராட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்கணுமா, நமக்கு கூட சேர்ந்து கத்துறதுக்கு இதுக்கு முன்னாடியாவது பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி பண்ணுறப்ப ஒரு சில கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. திமுக அவங்களுக்கு ஆதரவாக எங்கேயாச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது, இப்படி இறங்கி பண்ணுறதுக்கு திமுகவுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எல்லாருமே முதல்வர் விஜய் அவர் பின்னாடி வந்திருக்கிறது. இப்போ என்னதான் திமுக அவங்க கதறல்னு கத்தினாலுமே அது முழுக்க அவங்க கட்சி சார்பாக அவங்க தாண்டா கத்துறாங்க, மற்றவங்க எல்லாருமே விஜய் பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட கட்சியின் கதறலாக மட்டுமே தான் இப்போ திமுக அவங்களுடைய கதறல் மாறி இருக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப மக்கள் எல்லாருமே ஒரு கட்சி சார்பாக தான் முதல்வர் விஜய் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நிச்சயமாக இன்றைக்கி என்னதான் சட்டசபைக்கு முன்னாடி திமுக அவங்க கதறினாலுமே பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது உண்மையான கதறல் கிடையாது, திமுக அவங்களுடைய வழக்கமான கதறல் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்வர் விஜய் அவர்கள் மதிமுக அவங்க எப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி சட்டசபை வளாகத்துக்கு முன்னாடியே வச்சு திமுகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் நடந்திருக்கு. ஸோ திமுக என்னதான் கதறினாலும் அவங்க கூட்டணிக்கு உள்ள எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே தற்போது விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.